கொஞ்சம் வால்யூம் வைங்க. என்னடி சத்தம் பேசிட்டே இருக்க. பாடி பறிகொண்டு ஆம்பெரு சம்மானம் ஆடுபுழம் பரிசினால் நன்னாக உலகமே தோளுடையே தோடே செவிப்பூவே ஆடவமே எந்தன்னை பல்கணையும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு உடனை பெய்து முழங்கை வழிவார குழி இருந்து குளிர்ந்தேலோர் என்பார். நீராடுவான் பேசாததுன்னா சௌரியமா இருக்கும். பேசாது நல்லபடியாக நம்ம கேட்கணும், கேட்கறது பேசாதது கேட்கணும். மாலே மணிமண்ணா பெருமானே மணிமண்ணான்னு கூட்டா என்னன்னு ரத்தனம் மாதிரி இருக்கக்கூடியவன் யாருக்கு? இந்த எதிர்குலத்துக்கு ரத்தனம் மாதிரி இருக்கக்கூடிய கண்ணா மாலே மணிமண்ணா மார்கழி இருக்குன்னு திருப்பதி நேற்றுக்கிட்டா எல்லாத்தையும் இருட்டு இருந்தாங்க. ஞாபகம் வந்த காந்தி மாறா இந்த படிக்கிறவங்க பாபா எங்களுக்கு எதனா ஆகணும் உன்னை பற்றி நான் உங்களுக்கு திருவடியில் சோதனை வேட்டேன்னு எல்லாம் சொல்லிட்டு திருப்பி என்னத்துக்கு என்ன கோபப்படுறது அப்படின்னு கேட்டான். கேட்ட உடனே கண்ணன் எடுத்துட்டு மார்கழி நீராடுவான். மார்கழி நீராட்டத்துக்கு நீ வரணும், நீ வந்துதான் மார்கழி நீராட்டமானது நாங்கள் பண்ண போகணும், அதனால நீ வரணும் அப்படிங்கிற மார்கழி நீராடுவான் அப்படின்னு சொல்லி. சரி, எந்த சாஸ்திரத்துலையாவது மார்கழி நீராட்டம் எங்கேயாவது சாஸ்திரத்தில் இருக்கா? எந்த சாஸ்திரத்தில் இருந்து சொல்லுவோம் அப்படின்னு கேட்டான் கண்ணன். கேட்ட உடனே ஏன் மேலையா செய்வனர்கள் வருந்துவன வேட்டையே மேலையார் நம்ம பெரியவாழ்லாம் என்ன பண்ணிருக்கா? இந்த மாதிரி மார்கழி மாதத்துல தர்மமாக ஆராதனம் பெருமானுக்கு பண்ண வேணும் அப்படின்னு அவள்லாம் சொல்லியிருக்காள், அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்காள். ஏன்னா தர்மமாதத்தை ஒரு நாளைக்கு திருவாராதனம் பண்ணா 1000 நாளைக்கு பண்ண பலன் இருக்குது. ஒரே ஒரு தர்மமாதத்துல ஒரு நாளைக்காவது திருவாராதனம் பண்ணினா 1000 நாளைக்கு பண்ணக்கூடிய பலன் அப்படின்னு இருக்கா பெரியவாள் சொல்லியிருக்காளே, சாஸ்திரம் சொல்லியிருக்காரு. அதனால தான் நம்ம அதனால் மார்கழி நீராட்டத்துக்கு வரணும். ஏன்னா மேலையார் செய்யுங்கள் பெரியவாள் சொன்ன காரியத்தை நாங்கள் செய்யணும். மேலையார் செய்யுங்கள் வேண்டுவன கேட்டீர்கள். அவள் சொன்னதை நாங்கள் கேட்டால் தானே, மகானுடைய வாக்கியத்தை கேட்டால் தானே நம்ம வந்து சேமமாக இருக்க முடியும். நமக்கு ஒரு காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். அதனால அதை செய்ய போகணும். மேலையார் வேண்டுவன கேட்டீர்கள். ஞானத்தை எல்லாம் நடுங்க முடல்வன. அதாவது ஒரு சங்கம் இருக்கு, உன்னுடைய சங்கம் இருக்கு. அந்த சங்கம் என்ன பண்றதுன்னா சத்துருக்களெல்லாம் பயமுடியுமா பண்றது. எப்படி உன்னுடைய சங்கத்தினால நீ இது எங்க சங்கம் எடுக்கல யுத்தத்துல திருப்பி சொல்றான். நான் பாரத யுத்தத்துல நான் ஆயுதத்தை எடுக்கிறது இல்லை அப்படின்னு கண்ணன் சொல்லிவிட்டான். ஆற்ற பீஷ்மாச்சாரியத்தை சபதம் பண்ணியிருக்கான். பண்ணிட்டு என்ன பண்ணிட்டான், அந்த சங்கம் எடுத்துட்டான். எடுத்த உடனே பீஷ்மாச்சாரியர்கள் எப்பா கண்ணா நீ எடுக்கலேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டே, நான் நீ சொன்ன வாக்கு பொய்யா கொடுத்தேன், பரவாயில்ல நான் சொன்னது பொய்யா இருக்கலாம், ஆனா பாகவதன் சொன்னது பொய்யா இருக்கக்கூடாது. ஏன்னா அவனை எடுக்க வைக்கிறேன்னு நீ சொன்னிருக்கியா, பீஷ்மாச்சாரியர் நீ எடுக்க வைக்கிறேன்னு. அதனால உங்களுடைய வாக்கு பாகவதன் சொன்னது பொய்யா இருக்கக்கூடாது. அதனால ஆயுதத்தட்டை அப்பேற்பட்ட அந்த சங்கமானத்திற்கு ஞான பெரும்பரன் எல்லாம் போல்வன சங்கங்கள் கோய்ப்பாடுடையவே அந்த மாதிரி சங்கங்கள் எனக்கு கொடுக்கணும். எதுக்கு நாங்கள் பூஜை பண்ணணும், பூஜத்தினால இப்பவும் கூட கன்னட தேசத்துல பார்த்தா காத்தால என்ன பண்ணுவாங்க, அப்படி காத்தால வாசல் கழிச்சு கோலம் போடுறது இன்னும் சம்பிரதாயத்தில் இல்லை. ஆனா அவ என்ன பண்ணுவாங்கன்னா காத்தால இருந்து தொடர்ந்து நடத்தி வழக்கேற்றி வச்சுட்டு சங்கு விடுவோம். ஆண்கள் ஒவ்வொரு ஆண்களையும் ஒரு சங்கு வச்சுக்கிட்டு இருக்கு. நமக்கு எப்படி தெரியும்னு கேட்டா நம்மகிட்ட படிச்ச சிஷ்யாலாம் பார்த்து கன்னட தேசத்தாலாம் 195% கன்னட படிச்சிருக்கான். அவங்க போறபோதுன்னா அப்படின்னா சங்கு விடுவாங்க. ஏழுக்குன்னு கேட்டா இது பெருமானுடைய சங்கம், நான் அந்த மாதிரி ஊதல் வழக்கம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற கோல்வர சங்கங்கள் கோய்ப்பாடுடையனவே. அதாவது சங்கங்களை வச்சு நாங்கள் ஊதி பெருமாளுக்கு நிர்வாகத்துக்கு சங்காபிஷேகம்
இப்படி பண்ணணும் ரங்கத்தினால் திருமணம் ரொம்ப விசேஷம்னு சாஸ்திரங்கள்லாம் இருக்குது. அதனால நான் பண்ணோம் கோவில சங்கங்கள் கோய்பாடுடையவை சால பெரும்பறையே பல்லாண்டு செய்ப்பாரு. பெரும் பறை பறைன்னு சொன்னா வாத்தியம் பறைன்னு ஒரு வாத்தியம். அதாவது இந்த இதெல்லாம் அடிக்கிறாரு. இது பார்த்தா கிராமங்களில் பார்த்தா தெரியும். இப்போ கூட இப்போ நம்ம இதுல நகர அடிக்கிறது நம்ம மடத்துல அந்த சம்பிரதாயம் தெரிஞ்ச விடாது நம்ம இடத்துலதான் இருக்கு. எல்லா இடங்களையும் இருக்குது. இப்போ எல்லா இடங்களையும் நின்று போச்சு. இந்த நகர அடிக்கிறது என்னன்னு கேட்டா அதனால தெரிஞ்சுக்கிறதுக்கு அஸ்தமான வேலைகள் அடிக்குது அஸ்தமான வேலை ஆயுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் இந்த நகர அடிக்கிறதுன்னு சாஸ்திரம். இல்ல சாஸ்திரம் இல்லாத ஒரு பண்ணல. அந்த மாதிரி சால பெரும்பறையே பல்லாண்டு. அது மட்டும் இல்லை எதுக்கு உன்னை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணணும். உன்னை ஸ்தோத்திரம் பண்ணினாத்தான் எங்களுடைய காரியங்களா ஆகணும். ஏன்னா ஸ்தோத்திரம் பகவான எப்பவும் ஸ்துதிப்பிரியா அப்படின்னு ஸ்தோத்திரப்பிரியா ஸ்துதிப்பிரியா ஸ்துதி அவன் எப்பவும் தன்னை பத்தி சொன்னான்னா திருப்திப்படுவோம். நேற்று கூட சொன்னேன் தேவதைகள்லாம் அவன் அப்படின்னா தப்பை சொன்னா கூட திருப்திப்படுவான். நம்ம சப்பை சொன்னா உடனே இல்லை நான் என்ன பண்ணினோம்னு நம்ம சண்டை போடுவோம். தேவதைகள்லாம் அப்படி சொல்ல மாட்டேன். அவளுடைய தப்பை சொன்னா ஓஹோ நம்மளுடைய தப்பை சொல்லிக்காரங்களா இவனுக்கு நான் அனுகிரகம் பண்ணணும்னு அவன் நினைப்பாள். அப்படி இருக்கக்கூடிய பல்லாண்டு செய்ப்பாரு. கோல விளக்கு அழைச்சா நிறைய நல்ல கோலம்லாம் போகணும். நல்ல படிச்சுன்னு விளக்கெல்லாம் இருக்கணும். குத்து விளக்கறியே போட்டுக்கா கட்டி அந்த மாதிரி எங்க பார்த்தாலும் ரத்னமயமான தீபங்கள் இருக்கணும். அது எதுக்கு நாங்கள் இந்த அனுஷ்டானம் பண்ணுறது மார்கழி நீராட்டம் பண்ணுறோமே அதுக்கு இருக்கணும். கோல விளக்கே கொடியே விதானமே. விதானம்னா கொடி விதானம்னா பந்தல். பந்தல் போடணும். ஒரு இடத்துல இது பண்ணணும். திறந்த வழியில சில காரியங்கள் திறந்த வழியில பண்ணலாம். சில காரியங்கள் திறந்த வழியில பண்ணக்கூடாது. சாஸ்திரம் இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் இந்த நோம்பு அனுஷ்டானம் பண்ணணும். அனுஷ்டானம் திருமணம் ஒரு பந்தல் அப்படிங்கிறதுனால இந்த பந்தல் போடணும். கோல விளக்கே கொடியே கொடி இருக்கணும். என்னன்னு கேட்ட இதுல நாம் என்ன பண்றோம்னா இங்க இவா இருக்கான்னு தெரியும். நீ எப்படி வந்து வாசல் நாயகனாங்க உங்களுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும். எங்க நீ நான் எப்படி இங்க இருக்குன்னு தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு கேட்டா அதான் இங்க இருக்கிய கொடி கொடி உன்னுடைய கொடி இருக்கிறதுனால நீ இங்க இருக்கேன்னு நல்லா தெரியும். அதனால கோல விளக்கே கொடியே விதானமே இதெல்லாம் எப்படி இருக்கணும் நான் எல்லாத்தையும் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா ஆறு இல்லையா நீ நினைச்சீங்கன்னா இதுக்கு முன்பு இலையக்குள்ளேயே இருந்தது இந்த 14 லோகங்களையும் ஒரு வயசுல அதுவும் உதவி ஏகதேசம் வயத்தினுடைய ஒரு துளியோடு இடத்துதான் இருக்குது. இந்த வயத்து பூராவும் கூட இல்லை. அப்படி இருக்கக்கூடியதுனால ஆறு நிலையா அப்படி ஆறு நிலையில இருந்து அனுகிரகம் பண்ணணும்னு இருக்கீங்க. நீ எங்களுக்கு அனுகிரகம் பண்ண போகணும் அப்படின்னு சொல்றேன். இந்த கிருஷ்ணானுபவம் நிறைய இருக்கு. இருந்தாலும் கூட சுமார போன் கிருஷ்ணாதி சொல்லணும். அடுத்த வாசம் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம். அதாவது கூடாதுன்னா சேராத வாழ்க்கை சேர மாட்டோம். கூடாதுன்னா யாரோட போடக்கூடாது சேரக்கூடாதுன்னா அவளோட சேரக்கூடாது. கூடாரை வெல்லும் எங்களுடைய சத்துருக்களா இருக்கக்கூடிய இந்த இதெல்லாம் பாப கூட்டங்கள் பாப சமூகங்கள்லாம் இருக்க இதெல்லாம் போக்கடிச்சுருவாங்க. ஏன்னா அது இருந்தா அது இருந்தா என்ன பண்ணலாம் பெருமாள் சேவிக்கணும்னு நினைச்சலாம். நம்ம பிரார்த்தம் கோவில் வாசல் வருவோம் பெருமாள் செய்ய மாட்டான். சேகரபாதிகள் சில பேர் சொல்லுவாங்க காவேரி கரையிலே இருப்போம் ஒரு நாள் கூட காவேரி தீர்த்தம் பண்ண மாட்டான். கங்கை கரையில இருப்போம் தீர்த்தம் பண்ண மாட்டான். இந்த ஏன் இவனுடைய பாவமானது அடுத்த பிரார்த்தமான கர்மாக்கள்னால இவனை அழுத்தி இவனை ஒன்றும் பண்ண முடியாத பண்ணுது. அப்படி இருக்கக்கூடிய பாவங்கள்லாம் உன்னுடைய அனுகிரகத்தினால வெல்லம் போடாதே வெல்லும் சீர். நன்னா சீர்னா கொஞ்சம் கூட குறவு வைக்காது. நன்னா வெல்லும். எங்களுடைய சத்துருக்கள் எல்லாத்தையும் அதை நல்லா வெல்லும். கோவிந்தா ஓ பசுக்களை வைக்கக்கூடிய கண்ணா நீங்க கூட வந்து உந்தன்னை பாடி பறை கொண்டு நாங்கள் நாமெல்லாம் 100 நாள் எது போகிறோம் உந்தன்னை பாடி பறை கொண்டு உன்னை பாடிக்கணும்னா எங்களுக்கு என்ன அபீஷ்டமோ அதை கொடுக்க போற. அதுக்கு பெரியவாழ்லாம் பண்ணி கொடுத்துருக்கா. என்ன பண்ணினா இந்த நோம்பு நோக்கணும்னா யாரை தொடங்கிறதுனா ஒன்னியா இருக்குங்க. யாரை நாங்க அபேட்சிக்கிறோமோ அவரே எங்களோட கூட இருக்கு. அதனால கூட உந்தன்னை பாடி பறை கொண்டு உனக்கு எல்லாத்தையும் நான் பாடினா எங்களுக்கு ஓடுறதெல்லாம் நீ கொடுப்பேன். என்ன எனக்கு எதுக்கு வேணும் என்னென்ன எங்களுக்கு அபேட்சிதமோ அவ சாதாரணமா சொல்ற இந்த ஜீவன் அதாவது கர்நாடகம் பண்ணவன் சரணாகதி பண்ணவனுக்கு இது அபேட்சிதம்னு ஒன்றும் இல்லை. இவனுக்கு அபேட்சிதம் இல்லை அவனே கொடுக்க போறான். ஆனாலும் கூட அபேட்சிதம் ஏதாவது தோழப்படணும்னு கேட்டா நான் கொடுப்பேன். அதாவது பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் எனக்கு என்ன சன்மானம் அது மாதிரி உன்னை நான் யார் சோதனை பண்ணியிருக்கேன் எனக்கு என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா அது போது நம்ம என்ன பண்ணா நோம்பு நோக்கிறது என்ன நெய்யுண்ணோம் பாகுண்ணோம் ஆடை நெய்யுண்ணோம் பாகுண்ணோம் நாட்காலே நீராடி மையெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாத செய்யோம் இத்தனையும் அவங்க சொல்லிவிட்டார். 2வது நாள் அன்னைக்கு நாங்கள் நெய் சாப்பிட மாட்டோம் பால் சாப்பிட மாட்டோம். விரதம் உண்டு. சாகா விரதம் கதி விரதம் க்ஷீர விரதம்னுலாம்
அனுஷ்டானங்கள வர்ணம் இருக்கு. வருஷா காலத்துல இந்த மாதிரி அனுஷ்டானங்களா வரணும். வேத விகிதமான கர்மாக்கள். அதனால என்ன அங்க நோம்பு நோக்கணும், விரதம் இருக்கணும்னு அப்படின்னா ஏகாதசி வரணும்னா சுத்தோபவாசம் இருக்கணும். சுத்தோபவாசம்னு சொன்னா சரி நான் சாதம் சாப்பிடல பலகாரம் பண்ணல அப்படின்னு சொன்னா பழம் சாப்பிடுன்னு சொன்னா அதுவும் இல்லை. சுத்தோபவாசம்னா கூட எச்சல் கூட முழுங்கக்கூடாது முடிச்சிடணும். அப்படிதான் சுத்தோபவாசம் ஏகாதசி உபவாசம் அப்படி இருந்தா தான் ஏகாதசி உபவாசம். எச்சல் முடிக்கினா கூட மாத்து சம்பிரதாயத்துல அன்னைக்கு பல்லு கூட தேய்க்க மாட்டேன்னு சொல்லுவா. ஏன்னு கேட்டா பல்லு தேய்ச்சா கூட பெருமாளுக்கு சிரமமா இருக்குமா. ஏன்னு கேட்டா பல்லு பார்த்து கொஞ்சம் ரத்தம் வந்துருச்சுன்னா அது பகவான் ரத்தத்தை கேட்டா பகவான் ஓடி போடுவான் அப்படின்னு இருக்கு. அதனால இது பண்ண மாட்டோம். அதனால அப்படி இருக்கக்கூடாது. ஆடி கொடுப்போம் நெய் உண்ணோம் பாருணும் சொன்னாலும் விரதம் முடிஞ்சு போச்சுருக்கு. அதனால என்ன பண்ணுவோம், கொஞ்சம் பொண்ணனை பாடி தரை கொண்டு யாம் பேரும் சம்மா பாடினோம். நாங்கள் அனுஷ்டானம் பண்ணிட்டோம். பண்ணினதுனால என்ன பண்ணோம், பாடி தரை கொண்டு யாம் பேரும் சொல்லுவாங்க. நாடு புகழும் பரிசுனா நீ கொடுத்துருக்கிற பரிசு இருக்க அது ஒத்தம் கொடுத்ததா இருக்கக்கூடாது. நீ கொடுத்துருக்கேன்னா என்ன கொடுத்துருக்கேன்னா தனியே கொடுத்துருக்க. தனியே வந்து கற்பகம் அவன் நாளை பாட்டு என்ன வேட்சணும் நீ தான் பண்ணணும் சரின்னு கொடுத்துட்டான். அவ உடனே என்ன சொன்னா எல்லாரும் போன பாசத்துல கேட்டா பொருத்தி மகனாயிருக்கிற பாசத்துல நீங்க ஒவ்வொரு கண்ணனும் ஒருத்தர் கோபிகளுக்கு நான் ஒத்தம் தானே எப்படி இருக்க முடியும். அதெல்லாம் வந்து கண்முடி மாதிரி எத்தனை கண்முடி மாதிரி இருந்த அந்த மாதிரி ஒரு நாள் முடியும் நீ கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு வந்த உடனே இவளோட எல்லாரும் எல்லாம் நல்லா அனுபவம் ஆச்சு. அவள்லாம் வந்து என்ன சொன்னா கண்ணா உன்னுடைய இந்த ஆனந்தமான அனுபவம் உன்னோட எங்களுக்கு இருந்து இதை காட்டிலும் எனக்கு ஒன்றும் எங்களுக்கு வேண்டாம் அப்படி நான் உடனே சொன்னேன். இதெல்லாம் வெளியில சொல்லிடுவா நான் கொடுத்த அனுபவம் தான் சொன்னேன்னா நல்லா இருக்காது. இல்லை சொல்லணும் நாங்கள் சொல்லுவேன் அப்படின்னா அடாடா எப்படி நீ சொல்லலாம் சொல்லக்கூடாது. இல்லை இல்லை ஒன்னே நீ ஒத்தத்தில் கொட்டினியோ ஒத்தரவே மாதிரி எல்லாருக்கும் அனுபவம் இருக்காது. இப்போ பெருமாளை நாம் அனுபவிக்கணும்னு சொல்லுவோம். அது இன்னொருத்தர் அனுபவிக்கணும் அது ஒரு மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு இல்லை. நாங்கள் மொத்த பேரும் 10 லட்சம் கோபஸ்திரிகள் இருக்குமே இத்தனை பேரும் ஒருத்தர் இருக்கட்டும் மொத்த பேருக்கும் ஒரே மாதிரி தான் அனுபவம். என்ன அனுபவம்னு கேட்டா நீ வந்து என்ன இருக்கீங்க எங்களுடைய படைப்பை வாங்கி முடிச்சுட்டு உன்னுடைய வீராபரத்தை எங்களை கட்டிக்க சொன்னீங்க. இது நான் வந்து சொல்லாத இருக்க முடியல என்னால அப்படி சொல்லுவோம்னு அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இதை மட்டும் தான் என்னோட பாக்கி ரகசியத்தெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலை. இது ஆனால் நீ என்னத்துக்கு அப்படி என்ன இந்த திருவுள்ளம் அப்படின்னு நம்ம கேட்டாங்க. அதுக்கு பதில் வந்து உங்கள்கிட்ட உள்ள பிரேமையினால படினேன் அப்படின்னு சொல்றாங்க. யாரும் நாம்பரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினா நாடு போடணும். உலகத்துல கண்ணான கிருஷ்ணனுடைய அனுபவத்தை காட்டு வேற என்ன அனுபவம் நமக்கு போகணும். அந்த அனுபவத்தை கொடுத்துக்கக்கூடிய நாடு புகழும் பரிசினா அந்த சரி கொடுத்துட்டோம். என்னென்ன பண்ணணும், சூடகமே தோல்வரையே தோடே செவிப்பூவே. சூடகம்னா ஒன்று ஆலிங்கனம் பண்ணணும் இல்லையா. அதனால இந்த உடம்புக்கு நிறைய திருவாபரணங்கள்லாம் போடணும். உன்னுடைய திருமேனி பட்ட சம்பந்தம் திருமேனி. அதனால தென்னாச்சாரியார்ட்ட சொல்லுவாங்க திருமேனி சம்பந்தமா திருவடி சம்பந்தமான்னு கேட்டோம். திருமேனி சம்பந்தம்னா அந்த சுவாமியுடைய பந்துக்கள் அர்த்தம். திருவடி சம்பந்தம்னா சுவாமியுடைய திருவடி தான். இவர் சொன்னார் ஒரு சமயம் உடையவர் இருந்தார். கூடத்தாழ்வாரும் முதலியாண்டான்னு இருந்தார். கூடத்தாழ்வார் சொன்னார் எத்த காட்டும் முதலியாண்டான் சொன்னார் உங்க இடத்துல அவர் சுவாமிக்கு இருந்து எம்பெருமானாருக்கும் உங்கள்கிட்ட அபிமானம் இருக்கு. இல்லை என்ன காட்டும் உங்களிடத்துல தான் அபிமானம். ஏன்னு கேட்டேன்னா இங்க திருமேனி சம்பந்தம்னா இருக்கு எனக்கு திருவடி சம்பந்தம் தானே அப்படின்னு சொன்னாருன்னு சொல்றது. அது மாதிரி என்னன்னு கேட்டா அவருக்கு அதுக்கு ரொம்ப வசதி தானே. அந்த மாதிரி திருமேனி சூட ஒன்று ஆலிங்கனம் பண்ணிட்டுமே. அதனால சூடாகமே தோல் வலியே இந்த தோல் இதெல்லாம் இந்த நகைகள்லாம் இப்ப இருக்கா இல்லையா தெரியுமா தெரியாதுன்னு பாடத்துக்கு தோல் வலின்னா இங்க நாற்பத்து அது போட்டுக்கிறது நகைகள்லாம் உண்டு. அலங்காரத்துக்கே பெருமாளுக்கு சேர்த்து இந்த கோவிலையாவது இது பண்ணணும். அந்த மாதிரி சூடகமே தோல் வலியே தோடு காது வரையில தோடு போட்டு எதுக்கு ஒன்னு பொண்ணுடைய சத்தத்தை அப்படி ஒன்னு வச்சுதான் நாங்க கேட்டுருக்கோம். அதனால அந்த காதுக்கு ஆவணம் சூடகமே தோல் வலியே தோடே செவிப்பூவே. பாடகம்னா காலில் ஒரு தண்டை மாதிரி ஒன்று இருக்கும். அது இந்த இப்பவும் கூட ஆந்திர தேசத்துல இருக்கிற ஸ்திரீகள் சில பேர் போட்டுருக்காங்க. இப்பவும் அனுஷ்டானங்கள்ல இருக்கு. அது பெரிசா இருக்கும். காலுக்கு பெரிய நல்ல கட்டையா இதுவா இருக்கும். அது மாதிரி பாடகமே என்னனைய பல்கலமும் ஞாபகம். அப்ப ஆடை அப்ப வந்து நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நினைப்போ ஆடை கொடுப்போம். அதெல்லாம் இப்ப எல்லாத்தையும் நாங்க உறுதிக்குவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா உன்னுடைய அனுபவமானது உன்னுடைய இதனால எங்களுக்கு எல்லாம் அடைச்சுடும். இனிமே கிடைக்க மாட்டேங்குது. உன்னுடைய அனுபவம் தான் அது வந்து எப்பேற்பட்ட மோட்சத்துக்கு எங்களுக்கு வந்து அங்கே போய் இருக்கக்கூடிய நான் நம்ம வேதாந்த வாசிக்கல இன்னொன்று படிக்கல அது ஒன்றும் இல்லாத நாங்கள் எங்களுக்கு ஒன்றும் இடத்தை வளர்க்கையே தெரியாது. ஆனாலும் கூட எங்களிடத்துல நீ அனுபவிக்கணும். நான் வந்து இதனோட அது இவ்வளவு சொல்லப்போனா இந்த பெரிய பரமேகாந்திகள் இருக்கக்கூடிய அனந்தங்களோட விஸ்வக்ஷேனாதிகளுக்கெல்லாம் கூட கிடைக்காத எங்களை நீ கொடுத்துருக்கீங்க. அதனால எனக்கு நீங்க கொடுத்து ரொம்ப பாடகவே என்னனைய பல்கலனும் யாமனைவோ நிறையா திருவாபரணம் ஆடை உடுப்போம். உன்னுடைய பிதா பத்தியே சொல்லிக்க
கேட்க அதாவது ஆச்சரியமா இருக்கும். அவன் உடனே கேட்டான், அடாடா எங்கிட்ட இருக்குது ஒரே ஒரு 9 குடம் பீதாமரம் மேலே ஒரு 5 குடம் பீதாமரம் தானே இருக்குது, இது எப்படி கொடுக்கணும் இப்படி நீ சொல்லலாமா? நான் பண்ணி என்ன பண்ணா துவாரகாவாசி ஏ கிருஷ்ணா ஹிருதயஸ்தினர் கூட்டாளி இருந்தேன், இப்படி கூட்ட உடனே நீ என்ன பண்ண எந்த கடையில் போய் புடவை வாங்கினேன், புடவை வந்து நேரத்து எத்தனை புடவை வந்துருந்தது அப்படியா நீ கொடுக்காத முடியுமான்னு நீ கொடுக்கணும், கொடுக்க முடியும் வந்தால ஏன்னு கேட்டால் பாடகம் ஆடை உடுப்போம் அவன் கேட்ட பதில் கேட்டால் நீ நிறையா கொடுக்க முடியும். ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு அண்ணா நிறைய நெய் என்ன கோபுரத்தில் பசுமாட்டுல சமர்ப்பிக்கக்கூடிய பதலட்சமான பசுக்கள் இருக்கு. அங்கே என்ன நெய் கிடைக்கிறதுக்கு என்ன அந்த க்ஷீராரணம் பண்ணினா பெருமாளுக்கு ஆண்ட அப்படியே தான் சொல்லியிருக்கா. க்ஷீராரணம்னா எப்படி இருக்கணும்னா குழந்தை கல்வி கொடுக்கணும், நெய்யை விட்டா என்ன சாப்பிட்ற போது நெய் வழி மூட நெய் வழி மூடணும்னா இந்த சாத்தை மூடணும்னு இல்லை, மூடனா சுத்தமான பரிசுத்தமான நெய் நட்டம். மூட நெய் வழிது முழங்கை வழிவார அந்த க்ஷீராரணத்தை பண்ணி அதில் நிறையா நெய்யை சேர்த்து எம்பெருமான் கண்டத்தை பண்ணினா அந்த காலத்தில் வேற என்ன உகப்பு நமக்கு இருக்கு அந்த மாதிரி மூட நெய் பால்சோறு மூட நெய்வேது அந்த ஸ்ரீராமம் பண்ணி பெருமாள் கட்டத்தில் பண்ணி மூட நெய்வேது முழங்கை வழிவார கூடியிருந்து நாங்கள் ஏகஸ்வாதம் புரிஞ்சுதா நல்ல காரியத்தை ஒத்தனை அனுபவிக்கூடாது. உபன்யாசம் பக்கத்தில் உட்காந்து 2 பேர் கண்டு அது பிரயோஜனம். அவர் தப்பா சொன்னாலும் இல்லைதான் ரெண்டாக சொன்னாலும் இல்லை, ஏதோ உடனே கூட இது இப்படி உடற்காரை மாற்றி விடலாமே சொல்லலாம் இல்லை, அதுக்காக 4 பேர் கேட்கணும், முதல்ல இருக்க 4 பேர் கேட்கணும். ஆனால் இன்னும் கூடி இருந்து நாம் எல்லாருமா கூடி இருக்கணும். உன்னோட கூடி இருந்தோம்னா அது எங்களுக்கு அதை காட்ட வேற சொன்னது வேற ஒன்றும் இல்லை. கூடி இருந்து எல்லாருக்கும் சந்தோஷம். என்ன சந்தோஷம்? உன்னை அனுபவிச்சாச்சு, உன்னுடைய அனுகிரகத்தினால நாங்கள் எதிர்பார்த்தது எல்லாம் கிடைச்சிடும். இனிமேல் கிடைக்க வேண்டியது ஒன்றும் இல்லை. கூடி இருந்து குளிர்ந்தேனோ நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இந்த ஆனந்தத்தை அனுபவிப்போம் அப்படின்னு சுருக்கமான அர்த்தம். இந்த சூடகமே கூடாரை வெல்லும் ஸ்ரீ கோவிந்தா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நான் இந்த 2 நாட்களுக்கு இந்த பார்த்து நாளைக்குன்னா எடுத்து எத்தனை சொல்லுங்க. அது மாதிரி என்ன கேட்டால் இதுலேயே உன்னுடைய அனுபவம் இது கூடாரை வெல்லும் ஸ்ரீ அப்படின்னா என்னுடைய சத்துருக்கள் அஜானமானது இருக்க இதெல்லாம் நல்லா போயிடணும். கொஞ்சம் கூட எங்களுக்கு அஜானம் இருக்கக்கூடாது, எதுலையும் அபிலாடு இருக்கக்கூடாது. அபிலாடு எதுல இருக்கணும்? உன்னுடைய திருவடியில தான், வேற எந்த அபிலாட்டையும் வேண்டிய அவசியம் ஒன்று. கூடாரை வெல்லும் கோவிந்தா பசுக்களை கோன்னா ஜீவனுக்கும் ஜீவனை மயக்கக்கூடியவராக இந்த ஜீவனுக்கு அதிகாரியாக எம்பெருமான் தான் கோவிந்தா. உந்தன்னை பாடி பறை கொண்டு உன்னை பற்றி நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுமே தவிர வேற எந்த ஸ்தோத்திரங்களோ இது கூட எங்களுக்கு அபிப்பிராயம் கிடையாது. பண்ணவும் மாட்டோம், நிச்சயம் பண்ண மாட்டோம். ஏன்னு கேட்டால் பண்ண முடியும்னு சொன்னா கூட பண்ணலாம். இருக்குது பண்ண பரவாயில்ல தெரியுமானா சொல்லி அப்படின்னு சொன்னா கூட சொல்ல மாட்டோம். மறந்து கூட சொல்ல மாட்டோம். மறந்து கூட கண்ணா அப்படின்னு சொல்லுவதே தவிர வேற தேவதையினுடைய பேர் எங்களுக்கு வராது. உந்தன்னை பாடி பறை கொண்டு யாவரும் சம்மானம். எங்களுக்கு என்ன பரிசு? வேற ஒன்றும் பரிசு இல்லை, உன்னுடைய செல்வி தான் பரிசு. பாடகமே எண்ணனைய பல்கடமண்ணு சூடகமே தோல்வலியே தோடே செவிப்பூவே. சூடகம்னா என்ன? உன்னுடைய திரும்பிய தலையில சூடிக்கணும். சூடகமே தோல்வலியே உன்னுடைய புஜபலம் இருக்க அதை நாங்கள் அனுபவிச்சு அந்த அனுபவம் எங்களுக்கும் சூடகமே தோல்வலி. தோடே தோடேன்னா கொஞ்சம் கூட உன்னுடைய காது இருக்க உன்னுடைய சப்தத்தை தவிர எந்த சப்தமும் காதில் விழக்கூடாது. எந்த சப்தம் எங்கள் காதில் விழுந்தால் அது நாராசமா இருக்கும். நாராசம்னா நல்லா இருக்காது. அவளுக்கு அந்த இதுக்காக இருக்கும். செவிப்பூவேனா செவியில் இருக்கக்கூடிய வாசனையான ஒரு எண்ணெய் காதுக்கு எம்பெருமானுடைய குணம், அந்த குணத்தில் செவிப்பூவே. பாடகமே பாடம் எப்போ பார்த்தாலும் நம்ம பாடம் என்னன்னே பல்கணும். இதான் அணி, வேற என்ன இருக்கும்? நகைன்னு அர்த்தம் இல்லை. பாடகமே என்னன்னே பல்கடனும் பல விதமான அனுபவத்தை உன்னுடைய அனுபவத்தை அனுபவம் ஞாபகம். ஆடை உடுப்போம். ஆடைன்னா உன்னுடைய குணங்கள் நீ உடுத்து கலைந்த நீ தீரவாடு உன்னுடைய இது இருக்க இந்த பிரசாதம், இந்த பிரசாதம் தான் எங்களுக்கு ஆடை உடுப்போம். அதன் மீனே பால் சோறு. பால் சோறுங்கிறதுக்கு பிரசாதம் தான். இந்த பிரசாதமாக இருந்தாலும் உன்னுடைய பிரசாதம் என்ன? அனுகிரகங்கிற பிரசாதம். அது அமிர்தம். அமிர்தம் தானே, அமிர்தத்தை கொடுத்தானே அது மேலே போருமா. ஆறாவது அது அமிர்தம் இருக்கு. சீரானா அமிர்தமான இருக்கும். ஆறாவது அதாவது அவனுடைய தானே. ஆறாவது சோறு மூட நெய் வைத்து முழங்கை வழிவார. எப்படி அந்த வாசனையாக இந்த பிரசாதத்தை பண்ணி விவாத கண்டனமோ அந்த மாதிரி உன்னுடைய திருமேனியினுடைய வாசனையினால் எங்களுக்கு எல்லாருமே கிடைக்கும். அதனால சந்தோஷமா நான் இருக்கோம். எங்களுக்கு மோட்சம் நிற்கலாம் அப்படின்னு இந்த பாகத்தில் கூடாரே